يا خير من دفنت بالكاء أعظمه فتاب من طيبهن نلقاه والأكام نفس الفداء لكبر أنت ساكنه فيه العفاف وفيه الجود والكرم يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع أنت الحبيب الذي ترجى شفاعته عند الصراط إذا ما زلت القدم لولاك ما خلقت شمس ولا قمر ولا سماء ولا لوح ولا قلم يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع صلى عليك إله العرش ما طلعت شمس وحنى إليك الليل والسلام وصاحبك فلا ننساهما أبدا منا السلام عليهم ما جرى الكلام مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كل الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الموحدين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد صلى الله عليه وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وتراهم ينظرون إليك وهم لا يبصرون صدق الله مولانا العلي
وقال نبينا سيدنا محمد صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين رواه البخاري أو كما قال عليه الصلاة والسلام. ஏக வல்லவனாம் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் சொந்தம். அல்ஹம்துலில்லாஹ். சலவாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் எம் உயிரிலும் மேலான உத்தம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பேரிலும், அன்னார்களுடைய அருமை குடும்பத்தினர்கள், சஹாபாக்கள், தாபியூங்கள், தபு தாபியீங்கள், வலிமார்கள், நாதாக்கள், மஷாயிகுமார்கள், குறிப்பாக எங்களை எல்லாம் ஆன்மீக வழியிலே வழிநடாத்தும் எங்களுடைய ஷேகுனா ஷம்சுல் உலமா இவல் ஆரிஃபீன் அப்துர் ரவுஃபில் மிஸ்பாஹியில் காத்தானி மத்தல்லாஹுலில்லஹுல் ஆலி ஆண்டகை ஜமானுடைய பேரிலும், அன்னார்களுடைய அருமை தந்தையார் அபுல் இர்ஃபான் அப்துல் ஜவாத் ஆலிம் வலியுல்லா ஆண்டகை எஜமானுடைய பேரிலும் நம் அத்துணை பேர் மீதிலும் நிலவுமாக என்று வேண்டிக் கொண்டதன் பின்னால், தீன் நகர் மன்பவுல் ஹைராத் பள்ளிவாயலில் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஜனன தினத்தை வரவேற்கும் முகமாக நடாத்தப்படுகின்ற இந்த மஜ்லிஸில் கலந்து சிறப்பித்து கொண்டிருக்கக்கூடிய அன்பார்ந்த உலமாக்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சிறார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய நல்லாசியும் அனைத்து வலிமார்களுடைய நல் மததுகளும் நம் அத்துணை பேர் மீதிலும் நிலவுமாக என்று வேண்டிக் கொண்டதன் பின்னால், சங்கையானவர்களே, நாங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை புகழ்ந்து பாராட்டி விழா எடுத்து மகிழ்ந்து வருகிறோம். சுல்தானுல் ஆரிஃபீன் சையத் அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஜீஸ் ஆண்டகை அவர்கள் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை புகழ்வதினால், பாராட்டுவதினால், அவர்களுடைய பேரில் கவிகள் படிப்பதினால் ஏற்படக்கூடிய அந்த பிரயோசனம் என்ன என்கிறதை ஒரு சில பாடல்களிலே அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். ஜஅல்து மத்ஹ ரசூலில்லாஹி முஅ்தமதி லஅல்லஹு இந்த தக்ஃபீனி யுகாஃபீனி இதா அதானி பஷீரும் வல்லதி மஅஹு பிஃபலிஹி இந்த தல்கீனி யுலாகீனி. சுப்ஹானல்லாஹ். என்ன சொல்கிறார்கள் சுல்தானுல் ஆரிஃபீன் சையத் அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி ஆண்டகை அவர்கள்? ஜஅல்து மத்ஹ ரசூலில்லாஹி முஅ்தமதி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வதை ஊண்டுதல் பிடிக்கப்படக்கூடிய, எனக்கு உதவக்கூடியதாக நான் ஆக்கிக் கொண்டேன். எப்பொழுது தெரியுமா? லஅல்லஹு இந்த தக்ஃபீனி யுகாஃபீனி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வது எனக்கு எப்பொழுது வேலை செய்யும் தெரியுமா? இந்த தக்ஃபீனி, நான் மௌத்தாகி என்னை கஃன் செய்யும் பொழுதுதான் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய புகழ் எனக்கு உதவியாக வந்து நிற்கும், எனக்கு போதுமானதாக அமையும், என்னை காப்பாற்றும், எனக்கு உதவும். என்னை கஃன் செய்யும் பொழுது அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது நான் பாடிய புகழ் மாலைகள் எல்லாம் என்னை காப்பாற்றுவதற்காக வந்து நிற்கும் என்கிறார்கள். இதா அத்தானி பஷீருன் வல்லதி மாஹு பிஃபலிஹி இந்த தல்கீனி யுலாகீனி என்கிறார்கள். அதாவது நாங்கள் முன்கர் நக்கீர் அலைஹிமுஸ்ஸலாம் கபருக்கு வருவார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். முன்கர் நக்கீர் அலைஹிமுஸ்ஸலாத்தோடு இன்னும் மலக்குமார்கள் வருவார்கள். நல்ல ஜனாசாவாக இருந்தால் பஷீர் என்ற ஒரு மலக்கு வருவார்கள். கெட்ட ஜனாசாவாக இருந்தால் ரூமான் என்ற ஒரு மலக்கு வருவார்கள். முன்கர் நக்கீர் வருவார்கள். அந்த முன்கர் நக்கீரோடு நல்ல ஜனாசாவாக இருந்தால் பஷீர் என்று ஒரு மலக்கு வருவார்கள். கெட்ட ஜனாசாவாக இருந்தால் ரூமான் என்று ஒரு மலக்கு வருவார்கள். சுல்தானுல் ஆரிஃபீன் ஆண்டகை அவர்கள் சொல்கிறார்கள், இதா அத்தானி பஷீருன் வல்லதி மாஹு, பஷீர் என்ற மலக்கு நான் கபரிலே வைக்கப்பட்டதற்கு பின்னால் வருவார்களே,
அவர்களோடு இன்னும் சில மலக்குமார்கள் வருவார்களே, அந்த நேரத்தில் அவர்கள் வந்து என்னிடத்தில் கேள்வி கேட்பார்களே, இந்த தல்கீனி யுலாக்கீனி, என்னிடத்தில் கேட்கப்படக்கூடிய அந்த கேள்விகளுக்கு நான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த ஹயாத்திலே புகழ்ந்து பாடக்கூடிய கவிகள், பைத்துக்கள் அந்த கேள்வி கணக்குக்கு எனக்கு பதிலை சொல்லி தரும் என்கிறார்கள் சுல்தானுல் ஆரிஃபீன் சையத் அஹ்மதுல் கபீர் அர் ரிஃபாயி நாயகம் மாண்டகை அவர்கள். அப்படி என்றால் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வது ஒரு சாதாரண விடயமல்ல. நம்மளுடைய ஈருலக வாழ்க்கைக்கும் வெற்றியையும் ஜெயத்தையும் நமக்கு பெற்றுத்தரக்கூடியது என்கிறதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷாயிராக மாதிகாக இருந்த ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் படிக்கும் பொழுது சஹீஹ் முஸ்லிமிலே ஹதீஸ் வருகிறது, ஹஜௌத முஹம்மதன் ஃபஅஜப்து அன்ஹு வ இந்தல்லாஹி ஃபீதாக்கல் ஜஸாஉ. நீங்கள் அன்னலாரை இகழ்ந்து படிக்கிறீர்கள், நான் அதற்கு பதில் சொல்லும் விதமாக அவர்களை புகழ்ந்து படிக்கிறேன். வ இந்தல்லாஹி ஃபீதாக்கல் ஜஸாஉ, நான் இதனால் அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய கூலியை எதிர்பார்க்கிறேன், அல்லாஹ் எனக்கு நற்கூலி தருவான் என்று நான் ஆதரவு வைக்கிறேன் என்று சொல்கிறார்கள் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். என்றால் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து படிப்பது சம்பிரதாயம் என்ற அடிப்படையில் அல்ல, சடங்கு என்ற அடிப்படையில் அல்ல, அது மார்க்கம். கபரிலே உதயக்கூடிய தங்கரீக பொருள் அது. எங்களை கஃன் செய்யும் பொழுது எங்களை காப்பாற்றக்கூடிய கேடயம் அது. கபரிலே நாங்கள் தனிமையிலே தவிர்க்கும் பொழுது எங்களுக்கு உதவியாக ஒத்தாசையாக வந்து நிற்கக்கூடிய கேடயம் அது என்கிறதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, அதனால நாங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து பாடுகிறோம், பாராட்டுகிறோம், அவர்களுடைய பேரில் விழாக்கள் எடுக்கிறோம், அவர்களை அறிவதற்கு முற்படுகிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சரியான முறையில் அறிய வேண்டிய முறையில் ஓரளவேனும் அறியாமல் நாங்கள் செய்யக்கூடிய அமல்கள், இப்படியான நிகழ்வுகள் வீணானது சகோதரர்களே. ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகிமையை நாங்கள் அறிய வேண்டும், அவர்கள் யார் என்று நாங்கள் புரிய வேண்டும், அவர்களுடைய யதார்த்தம் என்ன என்று நாங்கள் தெரிய வேண்டும், தெளிய வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தெரிய வேண்டிய முறையில் ஒரு அளவேனும் நாங்கள் தெரிந்து இப்படியான விடயங்களை நாம் செய்து வந்தால்தான் அவைகளின் மூலமாக மாணிக்கங்களை அள்ளிக்கொள்ளலாம், மருகதங்களை அள்ளிக்கொள்ளலாம். தெரியாத்தனமாக நாங்கள் செய்வதில் எந்த பிரயோசனமும் அடையப் போவதில்லை. அதனால தான் சூபியாக்கள் சொல்கிறார்கள், மன் சஹத் மஅரிபத்துஹு சஹ தௌஹீதுஹு வமன் சஹ தௌஹீதுஹு வமன் சஹ தௌஹீதுஹு மன் சஹத் மஅரிபத்துஹு சஹ தௌஹீதுஹு வமன் சஹ தௌஹீதுஹு சஹத் மஹப்பத்துஹு. அறியாத புரியாத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அறியாமல் தௌஹீது என்பது சரிவராது, ஈமான் என்பது சரிவராது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அறிய வேண்டிய முறையில் அறிந்தால்தான் ஏகத்துவம் என்பது சரிவரும். ஏகத்துவம் என்பது சரிவந்தால்தான் மஹப்பத் என்பது சரிவரும். இந்த ஏகத்துவத்தை விட்டுவிட்டு, மாரிபாவை விட்டுவிட்டு, அறிதலை விட்டுவிட்டு ஒரே அடியாக மஹப்பத்தில் போய் நிற்க பார்க்கிறார்கள். ஆனால் அவைகள் பிரயோசனமற்றது என்று சூபியாக்கள் சொல்கிறார்கள். அவன் அல்லாஹ்வை ரசூலை அறிய வேண்டும். அல்லாஹ்வை ரசூலை அறிந்தால்தான் அவனுடைய ஏகத்துவம் சரிவரும். ஏகத்துவம் சரிவந்தால்தான் அவனுடைய மஹப்பத்து சரிவரும். அப்பொழுதுதான் அந்த மஹப்பத்து பிரயோசனம் கொடுக்கும், அவனை கை கொடுத்து காப்பாற்றும். மாரிபாவை விட்டுவிட்டு தௌஹீதை விட்டுவிட்டு ஒரே அடியாக மஹப்பத்திலே போய் நின்று கொண்டால் அது மஹப்பத்து அல்ல சகோதரர்களே, முஹம்பத்து என்பார்கள். அது முனாபிக்தனம். இஸ்லாம் சொல்ல வேண்டிய, இஸ்லாம் கடைபிடிக்க வேண்டிய, இஸ்லாம் கடைபிடிக்குமாறு சொல்லித்தந்த
அந்த அடிப்படையில் தான் நாம் மஹப்பத்தை சென்றடைய வேண்டும். அப்படி என்றால் நாம் ஷேகுனா மிஸ்பாஹி நாயகத்துடைய போதனைகளுடைய அந்த வெளிப்பாட்டின் காரணத்தினால் நாம் ஒரு அளவேனும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய யதார்த்தத்தை புரிந்தவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ் எங்களுக்கு செய்த மாபெரும் நசீபு சகோதரர்களே. அல்லாஹு தஆலா ஆயத்தை இறக்கி வைத்தான். சூரத்துல் ஆராஃபிலே அல்லாஹ் சொல்கிறான், வஇன் ததுஊஹும் இலல் ஹுதா லா யஸ்மஊ. நாயகமே, அவர்களை நீங்கள் நேர்வழியின் பக்கம் அழைக்கிறீர்கள், ஆனால் அவர்கள் செவிதாழ்த்தாமல் இருக்கிறார்கள். வதராஹும் யந்துரூன இலைக். நாயகமே, அவர்கள் உங்களை பார்ப்பதாக நீங்கள் காண்கிறீர்கள். வஹும் லா யுப்சிரூன். அவர்கள் உங்களுடைய வெளித்தோட்டத்தை தான் பார்க்கிறார்களே ஒழிய உங்களுடைய யதார்த்தத்தை அவர்கள் பார்க்கவில்லை. நாயகமே, உங்களுடைய யதார்த்தத்தை அவர்கள் பார்க்கவில்லை. இதற்கு தஃப்சீர் எழுதுகிறார்கள், வைன் அப்சர்துமூஹு சூரத்தன் ஃபமா அப்சர்துமூஹு ஹகீகத்தன். அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வெளித்தோற்றலை நீங்கள் பார்க்கிறீர்கள், வெளி உருவத்தை பார்க்கிறீர்கள், ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய யதார்த்தத்தை நீங்கள் பார்க்காமல் இருக்கிறீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய யதார்த்தம் என்ன என்று நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்வதாக தஃப்சீர் எழுதுகிறார்கள் சூஃபியாக்கள். இன்னொரு ஆயத்திலே அல்லாஹ் சொல்கிறான், சூரத்துல் மூமினீன்களிலே வருகிறது, அம் லம் யஅரிஃபு ரசூலஹும். அவர்கள் அவர்களுடைய ரசூலை அறியக்கூடாதா? அல்லாஹ் கேட்கிறான். அவர்களுடைய ரசூல், எங்களுடைய ரசூல் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, அவர்கள் யார், அவர்களுடைய யதார்த்தம் என்ன, அவர்களுடைய ஒவ்வொன்றுடைய சிறப்பம்சங்கள் என்ன என்று அவர்கள் அறியக்கூடாதா? அறியாமலா அவர்கள் ஃபஹும் லஹு முன்கிரூன், நாயகத்தை அவர்கள் மறுக்கிறார்கள் என்று அல்லாஹ் கேட்கிறான். இப்ப நாம் என்ன விளங்க வேண்டும் இந்த ஆயத்துக்களின் மூலமாக? அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரகசியத்தை நாம் ஒரு அளவேனும் அறிந்திருக்க வேண்டும். அப்படி அறிந்திருந்தால் தான் எங்களுடைய தௌஹீது சரி வரும். எங்களுடைய தௌஹீது சரி வந்தால் தான் மஹப்பத்தும் சரி வரும். அந்த மஹப்பத்து நமக்கு ஈருலகத்திலேயும் கை கொடுக்கக்கூடிய கேடயமாக இருக்கும். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹகீகத்தை பொறுத்தவரையில் அல்லாஹு தஆலா நாயன் பல ஆயத்துக்களில் சொல்லி இருக்கிறான். மா ரமைத்த இது ரமைத்த வலா கின்னல்லாஹ ரமா. நாயகமே, நீங்கள் மண் எறிந்த நேரத்தில் நீங்கள் எறியவில்லை, அல்லாஹ் தான் எறிந்தான் என்று அருள்மறையிலே சொல்லி இருக்கிறான். இன்னல்லதீன யுபாயூனக இன்னமா யுபாயூனல்லாஹ். நாயகமே, உங்களோடு பையத்து செய்தவர்கள் உங்களோடு பையத்து செய்யவில்லை, அல்லாஹ்வோடு தான் பையத்து செய்தார். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய யதார்த்தத்தை பற்றி தெளிவாக சொல்கிறான். ஆனால் இந்த தெளிவை பெறாமல் மறுத்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு சிலர். இவர்களுடைய மஹப்பத்து சரி வருமா? இவர்களுடைய மஹப்பத்து இவர்களுக்கு கை கொடுக்குமா? இவர்களுடைய மஹப்பத்து இவர்களுக்கு ஈருலகத்திலேயும் காக்கக்கூடிய கேடயமாக அமையுமா? சகோதரர்களை சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய யதார்த்தத்தை இவ்வாறு சொல்லி இருக்க, அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய யதார்த்தத்தை சொல்கிறார்கள். எப்படி சொல்கிறார்கள்? அவர்கள் நோய்வசப்பட்ட நேரம் தொழுகைக்காக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை முற்படுத்தினார்கள். தொழுகைக்காக முற்படுத்தினார்கள். ஆயிஷா நாயுடைய வாப்பா தான் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா. ஹப்ஸா நாயகி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இன்னொரு மனைவி, அவங்களோட வாப்பா தான் உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். ஹப்ஸா நாயகி வந்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இது மரில்த கத்தம் தா அபூபக்கர். நீங்க நோய் வசப்பட்ட நேரம் அபூபக்கர் நாயகத்தை தானே தொழுகைக்காக முற்படுத்தினீர்கள். அப்படி என்றா ஏண்ட வாப்பா முற்படுத்தாம ஆயிஷாவுடைய வாப்பா முற்படுத்தினீங்களே நாயகமே, அபூபக்கர் நாயகத்தை முற்படுத்தினீங்களே என்று கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மா கத்தம்துஹு வலாக்கின்னல்லாஹ கத்தமஹு. நான் முற்படுத்தல்ல, அல்லாஹ் தான் முற்படுத்தினான் என்கிறார்கள். முற்படுத்தினது யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான். ஒரு கட்டத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தொழுகைக்காக முன் வந்து நின்றார்கள்.
அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்க பின்வரிசையில் இருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மயக்க நிலை. ஆனால் கூட கண்ணை திறந்து அபூபக்கரை ஃபல்யமுரு அபாபக்கரின் ஐயம்மு பின்னாஸ், அபூபக்கர் நாயகத்துக்கு இமாமத் செய்யும்படி ஏவுங்கள், உமர் நாயகத்துக்கு பின்னுக்கு வர சொல்லுங்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப செய்தது அவர்கள் தான், ஆனால் நான் செய்யவில்லை, அல்லாஹ் தான் செய்தான் என்று தன்னுடைய யதார்த்தத்தை கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டி இருக்கிறார்கள். ஆனால் இன்று வஹாபிகள் இதை மறுக்கட்டும், பரவாயில்லை. சுன்னிகள் மறுக்கிறார்களே, சுன்னிகள் எதிர்க்கிறார்களே, குர்ஆன் சொல்லக்கூடிய தத்துவத்தை, பச்சை பச்சையாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தத்துவத்தை முதுகுக்கு பின்னால் போடுகிறார்களே, இவர்களுடைய மஹப்பத்து சரிவருமா சகோதரர்களை சிந்தித்து பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்திலே சொன்னார்கள், கிஃபாருன் கஃபரல்லாஹு லஹா, கிஃபார் கோத்திரத்திற்கு அல்லாஹ் அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பானாக. சாலிமுன் சாலமஹுல்லா, அஸ்லமு சாலமஹுல்லா, அஸ்லம் கோத்திரத்தாரை அல்லாஹ் அவர்களுக்கு ஈடேற்றமான வாழ்க்கையை வழங்குவானாக என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், மா குல்துஹு வலாகின் அல்லாஹ் காலஹு, இதை நான் சொல்லல்ல, அல்லாஹ் சொன்னான் என்கிறார்கள். ஹதீஸ் பதிவாயிருக்கிறது, சஹீஹான ஹதீஸ். அப்ப நான் யார், என்னுடைய யதார்த்தம் என்ன, நானாக தோற்றுபவன் யார் என்கிறதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கப்படுத்தி இருக்கிறார்கள். ஹுதைபியா உடன்படிக்கை நடந்தது. ஹுதைபியா உடன்படிக்கையும் பொழுது உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவங்களை சமாதான பேச்சுவார்த்தைக்காக மக்காவுக்கு அனுப்பி வைத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவங்க கொல்லப்பட்டார் என்ற ஒரு வதந்தி கிளம்புகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கோவப்பட்டு ஒரு மரத்துக்கு கீழால் சஹாபாக்களை அழைத்து உயிர் போகின்ற வரை போராட வேண்டும் என்று ஒரு உடன்படிக்கை செய்தார்கள். அப்பொழுது என்ன தெரியுமா செய்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க? சஹாபாக்களை கையோட கை வைத்துத்தானே பையத்து செய்ய வேண்டும், ஒரு கையை காட்டினார்கள். ஹாதிஹி யதுல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய கை என்றார்கள். ஹாதிஹி யது உஸ்மான், இது உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுடைய கை என்றார்கள். அடுத்த சஹாபாக்களையும் கையை வைக்க சொன்னார்கள். அல்லாஹ் ஆயத்திறக்குகிறான், இன்னல்லதீன யுபாயூனக இன்னமா யுபாயூனல்லாஹ், நாயகமே உங்களோடு பையத்து செய்தவர்கள் உங்களோடு பையத்து செய்யவில்லை, அல்லாஹ்வோடு பையத்து செய்தான் என்று அல்லாஹ் ஆயத்து இறக்குகிறான் என்றால் தன் யதார்த்தம் என்ன என்கிறதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தி காட்டித்தான் இருக்கிறார்கள். ஆனால் அதை புரிந்து கொள்கிற விடயத்தில் தான் மனம் போன போக்கில் நடந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய மஹப்பத்து சரிவருமா என்று சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வெறுமனே அவருடைய பஷரியத்தை மாத்திரம் விளங்காமல் அவர்களுடைய யதார்த்தத்தையும் விளங்க வேண்டும். அவர்களுடைய யதார்த்தத்தை அறியாத வரை அவனுடைய தௌஹீது சரிவராது. அவனுடைய தௌஹீது சரிவராத வரை அவன் மஹப்பத்தும் சரிவராது என்பது தான் சூஃபியாக்களுடைய முடிவாக இருந்து கொண்டிருக்கிறது. அபு யஸீதுல் பிஸ்தாமி நாயகம் என்று ஒரு மிகப்பெரிய மகான் மாமேதை இருந்தார்கள். இவர்களை ஆதாரமாக வைத்து ஓசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ஆண்டகை அவர்கள் பேசுவார்கள், உபன்யாசம் செய்வார்கள். கஸாலி இமாம் அவர்களை ஆதாரமாக வைத்து பேசுவார்கள், ஆதாரமாக எடுத்து சொல்வார்கள். அந்த அபு யஸீதுல் பிஸ்தாமி நாயகம் சொல்கிறார்கள், உஸ்து லுஜ்ஜத்தல் மஆரிஃப் தலபன் லில் வுகூஃபி அலா ஐனில் ஹகீகத்தில் முஹம்மதிய்யா, நான் மாரிஃபா என்ற கடலில் மூழ்கினேன். எதற்காக தெரியுமா? அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய யதார்த்தத்தை அறிய வேண்டும் என்பதற்காக. ஃபைதன் பைனி வ பைனஹா அல்பு ஹிஜாபின் மின் நூரின், எனக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் மத்தியில 1000 ஒளியினால் உண்டான திரைகள் இருப்பதை நான் கண்டேன். அதுல ஒரு திரையில நான் காலை வச்சிட்டாலும் லவ் தனவுத்து மினல் ஹிஜாபில் அவ்வலி லஹ் தரக்து கமா தஹ்தரிகு ஷஅரத்து இதா உல்கியத் ஃபின்னார், ஒரு திரையில நான் முன் போய் நின்றாலும் நெருப்புல
மயிரை போட்டால் எப்படி சுடுபடுமோ அப்படி நான் சுடுபட்டு போய்விடுவேன். எனவே அஹர்துல் கஹ்கரிய, அப்படியே முன் பார்த்த நிலையிலேயே நான் பின்னால் அப்படி நடந்து வந்து விட்டேன் என்கிறார்கள் அபு யஸீதுல் பிஸ்தாமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய யதார்த்தத்தை அறிவதற்கு முன்வந்தார்கள், முயற்சி செய்தார்கள். ஆனால் கடைசி முடிவு எப்படி அல்லாஹ்வை அறிய வேண்டிய முறையில் அறிய முடியாது என்று முடிவெடுப்பதோ அதே போன்றுதான் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, அவர்களுடைய யதார்த்தத்தை நாம் அறிவதற்கு முயற்சி செய்து செய்து வாழ்நாள் தொடங்கிய நாளிலிருந்து மௌத்தாகிற நாள் வரைக்கும் முயற்சி செய்ய வேண்டும். ஆனால் முடிவு நாயகமே உங்களை அறிய வேண்டிய முறையில் நான் அறியவில்லை என்பதாகத்தான் இருக்கும். ஆனால் முயற்சி செய்ய வேண்டும். அன்னலாருடைய ஹகீகத்தை அல்லாஹ் அறியக்கூடாதா? நாயகத்துடைய யதார்த்தம் என்ன என்று இவர்கள் புரியக்கூடாதா? நாயகத்தை ஏன் இவர்கள் மறுக்கிறார்கள், வெறுக்கிறார்கள் என்று அல்லாஹ் கேள்வி கேட்டிருக்கிறான். வஅலமு அன்ன ஃபீக்கும் ரசூலல்லாஹ், அறிந்து கொள்ளுங்கள் உங்களிலே ரசூல் இருக்கிறார். எங்களிலே இருக்கிறார், எல்லாமாயும் இருக்கிறார்கள். இதை நாம் அறியக்கூடாதா? இதை நாம் அறிவதற்குத்தான் தரீக்கா வழிகள், ஷேகு தர்பியத்து முறையெல்லாம் இதற்காகத்தான். ஆனா இன்றைக்கு ஷேகு தர்பியத்து முறையெல்லாம் தண்ணி ஓதுறதுக்கும் நோய் வந்தா ஓதி பார்க்கிறதுக்கும் ஆக்கி போட்டார்கள். ஆனால் யதார்த்தத்தில் இவைகளுக்காக ஷேகு தரீக்கா முறைகள், அவைகளையும் செய்யத்தான் வேண்டும். ஆனால் அல்லாஹ்வுடைய யதார்த்தத்தை புரிவதற்காக நடைபோடக்கூடிய பாதைகள் தான் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரகசியத்தை நாம் புரிந்து தெளிந்து பாக்கியசாலிகளாக அடைவதற்கு, மாறுவதற்கு எங்களுக்கு பாதை காட்டி தரக்கூடியவைகள் தான் தரீக்காக்கள். சகோதரர்களே, அதே அபு யஸீதுல் பிஸ்தாமி நாயகத்துடைய வஃபாத்துக்கு பின்னால அபு யஸீதுல் பிஸ்தாமி நாயகத்துடைய கபருக்கு ஒரு அரசன் வந்தார். ஜார பஅலு ஸலாத்தீன் லரீஹ அபா யஸீத் அல் பிஸ்தாமி. ஒரு அரசன்மார்களில் ஒரு அரசன் அபு யஸீதுல் பிஸ்தாமி நாயகத்துடைய கபருக்கு வந்தார். வந்து கேட்டாராம், ஹல் மின் ஷக்ஸின் இஜ்தம பி அபி யஸீத், அபு யஸீதுல் பிஸ்தாமி நாயகத்தோடு தோல்மைத்தனம் கொண்ட, அவங்க இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வாழ்ந்த யாராவது ஒருவர் இந்த பிரதேசத்தில் இருக்கிறாரா என்று கேட்டாங்களாம். ஃபகாலு நாம், ஆம் இருக்கிறார், ஒருவர் இருக்கிறார். அஷாரு இலா ஷைஹின் கபீர், ஒரு வயது முதிர்ந்த ஒரு ஷைஹை, ஒரு வயது முதிர்ந்த ஒரு மனிதனை காட்டினார்கள். அவர் அழைக்கப்பட்டார். அந்த அரசன் கேட்டாராம், மாதா சமீத மின்ஹு, அபு யஸீதுல் பிஸ்தாமி நாயகம் என்னதான் அப்படி போதிச்சார், அவங்க என்ன அவங்களோட மெயின் போதனையாக இருந்தது என்று கேட்டாங்களாம். அதற்கு அந்த ஷேக் அவங்க சொன்னாலாம், சமீத்துஹு யகூல் மன் ரஆனி லா தஹ்ரிகுஹுன் நாரு, யார் என்னை கண்டானோ அவனை நரகம் தீண்டாது என்று அடிக்கடி சொல்லுவாங்க அபு யஸீதுல் பிஸ்தாமி. என்ன சொன்னாங்க அந்த அரசனிடத்தில் இந்த ஷேக்? அவங்க என்ன தெரியுமா அடிக்கடி சொல்லுவார்கள், யார் என்னை கண்டானோ அவனை நரகம் தீண்டாது என்று அடிக்கடி சொல்லுவாங்களாம். அப்படியா சொன்னார்கள்? சுப்ஹானல்லாஹ், இது என்ன ஆச்சரியமான போதனை. அந்த அரசன் கேட்டார், கைஃப யகூலு அபு யஸீத் மிஸ்ல ஹாதா, அபு யஸீதுல் பிஸ்தாமி எப்படி இப்படி சொல்லுவார்? வ அபூ லஹப் ரஅன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூ லஹப் நாயகத்தை கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டவன். ஆனா வத்தஹ்ரிகுஹுன் நாரு, அவரை கூட நரகம் தீண்டுவதாக அருள்மறை சொல்லும் பொழுது அபு யஸீதுல் பிஸ்தாமி அவரை பார்த்தவர் நரகம் போக மாட்டார், நரகம் அவரை சுடாது என்று எப்படி சொல்லலாம் என்று கேட்டார். அதற்கு அந்த ஷேக் பயப்படல, தைரியமாக முன்னு வந்து சொன்னாங்களாம், இன்ன அபா லஹப் லம் யர முஹம்மதன் ரசூலல்லாஹ் வ இன்னமா ரஆ யதீம அபி தாலிபின். அபூ லஹபுக்கு ஏன் தெரியுமா நரகத்தில் தண்டனை? அபூ லஹப் ரசூலுல்லாஹ்ங்கள ரசூலுல்லாஹ்வாங்களா பார்க்கல, அபூ தாலிபுடைய அடிமையாக அனாதையாக பார்த்தான். வெளித்தோற்றத்தை மாத்திரம் பார்த்தான். அவர்களிலே இருக்கக்கூடிய ரசூல் என்ற தத்துவத்தை
உணர்ந்து பார்க்கவில்லை. அதனால் அபூலஹபை நரகம் தீண்டுகிறது. அதே போன்றுதான் அபு யசீதுல் பிஸ்தாமியை வெறுமனே அவருடைய தோற்றத்தை மட்டும் பார்க்காமல் அபு யசீதுல் பிஸ்தாமியாக வந்திருப்பவன் யார் என்று பார்த்தால் அவரை நரகம் தீண்டாது என்று விளக்கம் சொன்னார்கள் அபு யசீதுல் பிஸ்தாமி நாயகத்துடைய மாணவன் அவர்கள். சகோதரர்களே, அப்ப நாமும் புரிந்து கொள்ள வேண்டும், வெறுமனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வெளி தோற்றத்தை மாத்திரம் நாங்கள் பார்க்காமல் அவர்களுடைய யதார்த்தம் என்ன, அவர்களுடைய ஹக்கீகத்து என்ன, அவர்களாக வந்தது யார் என்று நாங்கள் பார்க்க வேண்டும். அப்படி பார்த்தால்தான் எங்களுடைய அறிவு சரி வரும். அந்த அறிவு சரி வந்தால்தான் தௌஹீது சரி வரும். அந்த தௌஹீது சரி வந்தால்தான் மஹப்பத்து சரி வரும். அந்த மஹப்பத்து தான் ஈருலகத்திலேயும் எங்களை பாதுகாக்கக்கூடிய கேடயமாக இருக்கும் சகோதரர்களே. அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சூபியாக்கள் ஷரீஃபு ஜுர்ஜானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யார் தெரியுமா? அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா? அவங்களுடைய அகமியம் என்ன தெரியுமா? ஷரீஃபு ஜுர்ஜானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், யகூலு ஷரீஃபு ஜுர்ஜானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஃபி கிதாபிஹி அத்-தாரீஃபாத் அல் ஹகீகத்துல் முஹம்மதிய்யத்து ஹிய ذاتு மஅத் தஅய்யுனில் அவ்வல் வஹுவல் இஸ்முல் ஆலமு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய யதார்த்தம் இருக்கிறதே, அதுதான் அல்லாஹ்வுடைய யதார்த்து தானானதுதான், அல்லாஹ் தான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தான். முஹம்மது என்ற திருநாமம் இஸ்முல் ஆலம் தான் சொல்கிறார்கள். இஸ்முல் ஆலம் என்றால் என்ன? அந்த பெயரை சொல்லி எது கேட்டாலும் கிடைக்கும், அதுதான் இஸ்முல் ஆலம். இஸ்முல் ஆலம் என்றால் என்ன சகோதரர்களே? அந்த இஸ்மை நாம் சொல்லி எது கேட்டாலும் கிடைக்கும். ஆனால் அல்லாஹ் அதை மறைத்து வைத்திருக்கிறான். அவனுடைய நல்லடியார்களுக்கு அதை வெளிப்படுத்தி காட்டுவான். அதை அவர்கள் உபயோகிக்க வேண்டிய இடங்களில் உபயோகிப்பார்கள். ஷரீஃபு ஜுர்ஜானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இன்சான் காமிலுடைய ஷரகிலே சொல்கிறார்கள், எப்படி தெரியுமா? முஹம்மது என்ற திருநாமம் தான் இஸ்முல் ஆலம். முஹம்மது என்ற பெயரை சொல்லி எது கேட்டாலும் கிடைக்கும். முஹம்மது என்ற பெயரை சொல்லி எது கேட்டாலும் கிடைக்கும். நோய்க்கு நிவாரணமா? முஹம்மது என்று பெயரை சொல்லி கேட்டால் கிடைக்கும். வியாபாரத்தில் பரக்கத்தா? முஹம்மது என்ற திருநாமத்தை ஓதி கேட்டால் கிடைக்கும். வாழ்க்கையில் பிரச்சனையா? திருமணம் முடித்து கொடுக்க முடியாத நிலையா? வீடு கட்ட முடியாத நிலையா? யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று கேளுங்கள் அல்லாஹ்விடத்தில், அல்லாஹ் கொடுப்பான். செய்து பாருங்கள். நம்பிக்கையற்ற நிலையில செய்யாதீர்கள் யாரும். நம்பிக்கையோடு செய்து பாருங்கள், நிச்சயமாக பலன் கிடைக்கும். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க இருந்தார்கள். இந்த ஹதீஸை புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க அல் அதபுல் முஃப்ரத் என்ற அவங்க ஹதீஸ் கிதாபுல பதிவு செய்கிறார்கள். எப்படி தெரியுமா இந்த ஹதீஸ் பதிவாயிருக்கிறது? பாருங்கள் சகோதரர்களே. ஹதிரத் ரிஜுலு இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஃபகால லஹு ரஜுலுன் உதுகுர் அஹப்பன் நாஸ் இலை ஃபகால முஹம்மத். அவங்க ஒரு கூட்டமாக சேர்ந்து ஒரு பிரயாணம் வைத்து போய் கொண்டிருக்கிறார்கள். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய கால்கள் வீங்கி விட்டது, திமித்தி விட்டது. நடக்க முடியாமல் கஷ்டப்பட்டு ஒரு இடத்திலே உட்கார்ந்து விட்டார்கள். இப்ப இவங்களை விட்டுட்டு அடுத்தவங்களுக்கு பிரயாணம் போலாமா? போக முடியாது. எல்லாரும் சேர்ந்து வந்தா சேர்ந்து தானே போகணும். பெரிய தர்ம சங்கடமாக இருந்தது. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய கால் குணமடையாவிட்டால் நாங்கள் எப்படி பிரயாணத்தை தொடர்வது, அவ்வளவு தூரத்தை போய் சேர்வது என்று சங்கலப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒருவர் வந்து சொன்னார், அப்துல்லா இப்னு உமரே, உதுகுர் அஹப்பன் நாஸ் இலைக், உங்களுக்கு விருப்பமான ஒருவரை நீங்க ஞாபகம் ஊட்டுங்களே பார்க்கலாம் என்றார்கள். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க யா முஹம்மத் என்றார். யா முஹம்மது என்று சொன்ன மாத்திரம் அவங்களோட கால் குணமாகி அப்படி உற்சாகம்
மேலதிகமான ஒரு உற்சாகம் வந்தது போன்று எழுந்து நின்றார்களாம். புகாரி இமாம் இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். என்ன அர்த்தம்? முஹம்மது என்ற திருநாமம் இஸ்முல் ஆலம், அதை சொல்லி கேட்டால் கிடைக்கும், தட்டினால் திறக்கப்படும். அதை சொல்லி பாதுகாப்பு தேடினால் பாதுகாப்பு வழங்கப்படும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை சகோதரர்களே. சபீனா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்று ஒரு சஹாபி இருந்தார். இவங்களோட பேரு சபீனா அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவங்கள சபீனா என்று பேசினதுக்காக அவங்க பேரை மாற்றி கொண்டாங்களா சபீனா என்று. எங்களோட பிலால் மௌலி அவங்க மாதிரி. பிலால் மௌலி அவங்களோட பேரு பிலால் இல்லை, வாப்பா அவங்க பிலால் மௌலி அவங்க ஒரு நாள் பாங் கொண்டு சொல்லி இருக்கிறார்கள். அந்த பாங்க கேட்ட வாப்பா அவங்க மிஸ்பாயி நாயம் ஆண்டகை அவங்க, நீ பிலால் ரலியல்லாஹுமா பாங்க சொல்றையப்பா என்று சொன்னாங்களாம். அதுக்கு பிறகு ஷேகுடைய மேல் இருந்த மஹப்பத்தினால பிலால் மௌலி அவங்க அவங்கள பேரை பிலால் என்று மாற்றி கொண்டார்கள். இது போன்ற ஒரு சம்பவம் தான் இந்த சபீனா ரலியல்லாஹு தஆலாவுடைய விஷயத்திலே நடக்கிறது. அவங்களோட பேரு சபீனா அல்ல, அவங்களோட பேர் இன்னொன்று. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவங்களை சபீனா என்று அழைத்தார்கள். எப்படி தெரியுமா அழைத்தார்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சஹாபாக்களும் ஒரு பிரயாணம் போய் கொண்டிருந்தார்கள். அப்படி பிரயாணம் போய் கொண்டிருக்கும் பொழுது சஹாபாக்களுக்கு அவங்க கொண்டு வந்த சாமான் எல்லாம் கடும் வெயிட்டாக பாரமாக இருந்தது, கஷ்டப்பட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சபீனா அவங்கள அந்த சஹாபியை கூப்பிட்டு சொன்னாங்களாம், உபுசுத் ரிதாக், உங்களோட போர்வையை விரித்து வையுங்கள் பார்க்கலாம். விரித்தார்கள். எல்லோரும் கொண்டு வந்து உங்களுடைய சாமான்களை இதில் வைத்து விடுங்கள் என்றார்கள். வைக்கப்பட்டது. பெரும் ஒரு பொட்டணி, பெரும் ஒரு பார்சல் வந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஹ்மில்ஹு மா அன்த இல்லா சபீனா, இதை சுமந்து வாருங்கள், நீங்கள் கப்பல் என்றார்கள். சபீனா என்றா கப்பல். அந்த சஹாபி அந்த பொட்டலை எடுத்து மேனியிலே வைத்துக் கொண்டு தூக்கி வந்தார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், அந்த நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாய் சொல்லினால் எத்தனை கப்பல் சுமக்கும் அளவுக்கு சாமான்கள் என் முதுகில் வைக்கப்பட்டிருந்தாலும் நான் சுமந்திருப்பேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நாள் தான் அவங்களுக்கு சபீனா என்று பெயர் வைத்தார்கள். இந்த சபீனா ரலியல்லாஹு தஆலா அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பின்னால ஒரு கப்பல்ல பிரயாணம் செய்கிறார்கள். அப்படி கப்பல்ல பிரயாணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று கப்பல் வெடித்து தண்ணீர் வர தொடங்கிவிட்டது. கப்பல் தாண்டி விட்டது. இவர்கள் சற்று நீத்தல் தெரிந்தவர்களாக இருந்தார்கள். ஒரு பலகையை பிடித்து அப்படியே நீந்து வந்து கரையிலே சேர்ந்தார்கள். ஒரு காட்டுப்பகுதி, ஒரு காட்டுப்பகுதி. இது கட்டுக்கதை அல்ல சகோதரர்களே. முஸ்தத்ரக் ஹாக்கிமிலே இந்த ஹதீஸ் பதிவாயிருக்கிறது. இதே செய்தியை பூசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க புர்தா ஷரீஃபாவிலேயும் சொல்கிறார்கள். காட்டுப்பகுதியிலே வந்து சேர்ந்து விட்டார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், ஃபதரஹனியல் பஹ்ரு இலா கைலத்தின் ஃபீஹல் அஸது. எப்படியான காட்டுப்பகுதி தெரியுமா? சிங்கங்கள் வாழக்கூடிய காட்டுப்பகுதி. கரைக்கு வந்த நான், என்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று கரைக்கு வந்த நான், கரையிலே வந்து பார்த்தால் ஒரு சிங்கம் முன்னால் நின்று என்னை பார்த்து கர்ச்சித்துக் கொண்டிருக்கிறது. சபீனா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்கிறார்கள், இவங்க சிங்கத்தோட பேசுகிறார்கள். அந்த வார்த்தை ஹதீஸில் இடம்பட்டு இருக்கிறது. யா அபுல் ஹாரிஸ், அபுல் ஹாரிஸ் என்றால் சிங்கமே என்பது அர்த்தம். ஏய் சிங்கமே, நான் யார் தெரியுமா? அன சஃபீனத்து மௌலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் சஃபீனா ரசூலுல்லாஹ்வோட அடிமை. சிங்கத்தோடு பேசுகிறார்கள் அவர்கள். நான் யார் தெரியுமா? நான் சஃபீனா, நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிமை என்று சொன்னவுடனே சிங்கம் தலையை தாழ்த்தி விட்டது. சிங்கம் தலையை தாழ்த்தி விட்டது. சிங்கம் என்ன செய்தது தெரியுமா சகோதரர்களே? அதனுடைய முதுகால வந்து இவர்களை தட்டி 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 முன்னால கொண்டு போய்
மக்கள் வாழக்கூடிய ஒரு பிரதேசத்தில் கொண்டு போய் இவங்களை விட்டுட்டு வந்தது. முஸ்தத்ரக் ஹாக்கிமிலே ஹதீஸ் பதிவா இருக்கிறது. பாருங்கள், ரசூலுல்லாஹ் என்ற திருநாமம், முஹம்மத் என்ற திருநாமம், இஸ்முல் அலம், அதை சொல்லி கேட்பது கிடைக்கும். எந்த ஆபத்தில் அந்த பெயரை சொன்னாலும் உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். இதை நீங்கள் சந்தேகத்தோடு பார்க்காதீர்கள் சகோதரர்களே. சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் நடந்த வரலாறுகள் இது. சஹாபாக்கள் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெயரை ஞாபகப்படுத்தி தன்னிடம் இருக்கக்கூடிய நோயை அகற்றிக் கொண்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேர் நாமத்தை ஞாபகப்படுத்தி தனக்கு வந்திருக்கக்கூடிய ஆபத்துக்களை இல்லாமல் செய்து கொண்டார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த பேர் எவ்வளவு பெரிய பொக்கிஷம் எங்களுக்கு என்கிறதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புரிய வேண்டிய முறையில் புரிந்து, அவர்களை தௌஹீது செய்து, அவர்களை மஹப்பத்து வைத்தால் அவைகள் எங்களை ஈருலகத்திலேயும் காக்கக்கூடிய கேடயமாக இருப்பது போன்று, அவர்களை கொச்சப்படுத்தி பேசினால், அவர்களை தரக்குறைவாக பேசினால், அவங்களோட மகிமை தெரியாமல் உலம்பி திரிந்தால், அவங்களோட புகழ்பாடும் மஜ்லிஸ்களை எதிர்த்து திரிந்தால், அவனுக்கு குர்ஆன் ஒரு சட்டம் சொல்லி இருக்கிறது சகோதரர்களே. அல் குர்ஆன் அவனுக்கு ஒரு சட்டம் சொல்லி இருக்கிறது. அந்த சட்டத்தை நீங்கள் புரிந்திருக்க வேண்டும், நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும். அப்படியான யாராவது ஒருவரை கண்டால் குர்ஆன் சொல்லக்கூடிய சட்டம் அடிப்படையில் நீங்கள் அவனை பார்க்க வேண்டும். அது யாராயிருந்தாலும் பரவாயில்லை. குர்ஆன் என்ன சட்டம் தெரியுமா சொல்கிறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்தில் ஒருவன் இருந்தான். அவனுடைய பேர் வலீத் இப்னு முகீரா. வலீத் இப்னு முகீரா ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு வாப்பா. ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய திருமுடிகளை தான் சுமந்து பரக்கத்து பெறக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய திருமுடியை கொண்டு தான் கலந்து கொள்ளக்கூடிய யுத்தங்களிலே எல்லாம் வெற்றி பெறக்கூடிய பாக்கியம் பெற்றார்கள். அது மாத்திரமல்ல, ஒரு நாட்டுக்கு யுத்தத்திற்காக அவர்கள் சென்றிருந்த வேளை அந்த நாட்டு மக்கள் எல்லாரும் சேர்ந்து சும்முசா, இப்ப சாப்பிட்டா அடுத்த நேரம் உசிறு போகும், இப்படியான ஒரு நஞ்சை கொண்டு வந்து வைத்தார்கள். உங்களுடைய மார்க்கம் உண்மையாக இருந்தால், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொண்டு வந்த மார்க்கம் உண்மையாக இருந்தால் இந்த நஞ்சை சாப்பிடுங்கள், உங்களை கொல்லக்கூடாது என்று சவால் விட்டார்கள். ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அவங்க வந்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி அந்த நஞ்சை குடித்தார்கள். அவர்களை அந்த நஞ்சு கொல்லவில்லை. இது கராமத்து என்பார்கள். முடியுமாக இருந்தால் நான் ஒரு சவால் விடுகிறேன். கராமத்தை எல்லாம் மறுக்கக்கூடியவர்களுக்கு ஒரு சவால். நாங்கள் நஞ்சு கொண்டு வந்து வைக்கிறோம், முழு குர்ஆனை மோதி விட்டு குடித்து காட்டுங்கள் பார்க்கலாம். பிஸ்மில் மாத்திரம் இல்லை. ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அவங்க ஓதினது பிஸ்மில் மாத்திரம்தான். நீங்கள் முழு குர்ஆனையும் ஓதி விட்டு நஞ்சை குடித்து காட்டுங்கள் பார்க்கலாம். முன் வருவார்களா? முன் வரமாட்டார்கள். அப்படியான மார்க்கத்தோடு தொடர்பு பட்ட ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அவங்களோட வாப்பா தான் வலீத் இப்னு முகீரா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள எப்படியெல்லாம் கொச்சப்படுத்த முடியுமோ, கேவலப்படுத்த முடியுமோ, அகௌரவமாக பேச முடியுமோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்பவர்களை விரும்புபவர்களை நோவிலை செய்ய முடியுமோ, கேவலமான வேலையெல்லாம் பார்த்து தெரிஞ்சான். அல்லாஹ் ஆயத்திறக்கினான் சூரத்துல் கலம்ல 9 அடையாளம். வலீத் இப்னு முகீராவுக்கு 9 அடையாளம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோய்ப்பன் இப்படித்தான் இருப்பான் என்று 9 அடையாளம் அல்லாஹ் சொன்னான். வலீத் இப்னு முகீரா அந்த 9 அடையாளத்தை எடுத்து பார்த்தான். 8 அடையாளமும் சொல்றது போன்று அச்சிப்பட எனக்கு பொருந்துது. ஆனா 9வது அடையாளம் எனக்கு பொருந்துதா இல்லையா என்று நான் முடிவு செய்வதாக இருந்தா என் உம்மாவோட நான் பேசணும். ஏன் தெரியுமா? 9வது அடையாளம் சொல்லப்பட்டிருக்கிறது என்ன தெரியுமா? இவன் ஹராத்துல பிறந்தவன். குர்ஆன் சொல்கிறது ஹராங்குட்டி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தரக்குறைவாக பேசுறவன், அகௌரவமாக பேசுறவன் 9 அடையாளம் உள்ளவனாக இருப்பான். அதுல 9வது அடையாளம் இவன் ஹராங்குட்டியாக இருப்பான்.
வாப்ப தெரியாதவனாக இருப்பான். உம்மை தவறான வழியிலே போய் பெற்றெடுத்த பிள்ளையாக இருப்பான். நான் சொல்லல சகோதரர்களே, அல் குர்ஆன் சொல்கிறது. அல் குர்ஆன் சொல்கிறது. இப்போ 9 அடையாளத்துல 8 அடையாளம் நமக்கு பொருந்தி போகுது. 9வது அடையாளத்தை நாம கன்ஃபார்ம் பண்ணுவதாக இருந்தா உம்மாவோட பேசணும். உம்மாட்ட போனான். எப்படி தெரியுமா போனான்? வலிது இப்னு முகீரா வாளையும் எடுத்துட்டு தான் போனான். போய் சொன்னான், உம்மாவே, குர்ஆனில் ஒரு ஆயத்து இறங்கி இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அகௌரவமாக பேசக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் 9 அடையாளம் சொல்லி இருக்கிறான். 8 அடையாளம் என்னிடத்தில் வெளிப்படையாக இருக்கிறது. 9வது அடையாளம் என்னிடத்தில் இருப்பதா இல்லையா என்று நாம் முடிவு செய்வதாக இருந்தால் நீ எனக்கு உண்மையை சொல்லணும். நீ உண்மையை சொல்லாட்டி இங்க பாரு வாள் இருக்குது, நான் வெட்டி போடுவேன். உம்மாவுக்கு பயம் வந்துட்டு, சரி என்ன மகான் சொல்லு பார்க்கலாம் என்று கேட்டா, இல்ல 9வது அடையாளம் என்ன தெரியுமா சொல்லப்படுகிறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அகௌரவமாக பேசி திரிபவன் ஹராமுல புரக்கி, அவன் ஹராங்குட்டி என்று சொல்லப்படுகிறது. இது உண்மையா பொய்யா? நீ என்னிடத்தில் உண்மை சொல்லாவிட்டால் நான் உன்னை அறுப்பேன் என்றான். உம்மா பயம் வந்து உம்மா சொன்னால், காலத்திலஹு உம்மா என்ன தெரியுமா சொன்னால், இன்ன அபாக்க கான இன்னீனா, மகனே ஓண்ட வாப்பா ஆண்மை இல்லாதவராக இருந்தார். ஓண்ட வாப்பா ஆண்மை இல்லாதவராக இருந்தார், இன்னீனாக இருந்தார். ஐலா யஸ்ததி முஆஷிரத்தன் நிசா, பெண்களோடு உறவு கொள்ள முடியாத நிலையில் அவர் இருந்தார். ஃபஹிப்து அலல் மால், ஓண்ட வாப்ப மேல பெரிய பணக்காரன், அந்த பணத்துகளை பாதுகாக்கிறதா ஒரு புள்ள தேவதானே. ஓண்ட வாப்பக்குத்தான் வக்கில்ல வழி இல்ல. எனவே நான் மின் நஃப்ஸி, ஒரு ஆட்டடையனோட நான் போய் படுத்தேன் மகன், அந்த ஆட்டடையனுக்கு கிடைச்ச உள்ளதான் நீ என்றார்கள். இவனுக்கு தூக்கி வாரி போட்டு விட்டது. ஆனா அவன் மனம் திருந்தல்ல. நம்மளை இப்படியா பேசுகிறார்கள் என்று இன்னும் அவனுடைய முறியாட்டமும் அவனுடைய அழிச்சாட்டியங்களும் அதிகரிக்க தொடங்கினது. சகோதரர்களே, நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அகமியத்தை புரிய வேண்டிய அளவில் புரிவதற்கு நீங்கள் முனைந்து அவர்களை புகழ் பாடி அவர்களுடைய பேரில் ஸலவாத்துக்கள் ஓதி நீங்கள் நியமமாக இருந்து வந்தால் உங்களுக்கு ஈருலகத்திலேயும் உங்களை காக்கக்கூடிய கேடயமாக அவைகள் அமையும் என்கிறதை மனதிலே நிறுத்திக் கொண்டு அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தரக்குறைவாக நினைத்து விடாதீர்கள். தரக்குறைவாக நினைத்து விடாதீர்கள். தரக்குறைவாக பேசி விடாதீர்கள். தரக்குறைவாக சொல்லி காட்டாதீர்கள். தரக்குறைவாக பேசி திரியாதீர்கள். அப்படி பேசி திரிஞ்சா அல்லாஹ் காப்பாத்தி கொள்ளணும். அல்லாஹ் சொல்ற முடிவுதான் அவருக்கு முடிவு என்கிறதை நாங்கள் இன்றைய பயானின் மூலமாக புரிந்து கொள்வோமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. எங்களுடைய பாவங்களை மன்னிப்பானாக. எங்கள் பெற்றோர்கள், உட்டார்கள், மனைவி மக்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னிப்பானாக. யா அல்லாஹ், இந்த மஜ்லிஸை கபூல் செய்து கொள்வாயாக. இந்த மஜ்லிஸுக்கெல்லாம் யாரெல்லாம் கஷ்டப்பட்டார்களோ அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. அவர்களுக்கு சரீர சுகத்தை கொடுப்பாயாக. அவர்களுடைய வியாபாரங்களிலே பரக்கத்து செய்வாயாக. அவர்களுடைய கடந்தொல்லைகளை இல்லாமல் செய்திருவாயாக. எங்கள் ஷேகுனா அன்னவர்களுக்கு ஷரீர சுகத்தோடு நீண்ட ஆயுளை கொடுப்பாயாக. அவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் எல்லாம் அவர்களுக்கு வெற்றியை கொடுப்பாயாக. அவர்களுக்கு எதிராக வழங்கப்பட்ட பத்துவாவை இல்லாமல் செய்திருவாயாக. பத்துவா கொடுத்தவர்கள் அவர்களுடைய காலடியில் வந்து சரணடையக்கூடிய ஒரு காட்சியை எங்களுக்கு காட்டுவாயாக. அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிரை விட அறிந்து தெரிந்து மஹப்பத்து வைக்கக்கூடிய உன்னதமான கூட்டத்திலே எங்களை சேர்த்துக் கொள்வாயாக. கடைசி நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற கலிமாவோடு எங்களுடைய ரூஹுகளை கைப்பற்றுவாயாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.